எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவனை தேவனாக, கர்த்தராக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் பாக்கியவான்கள். அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜாதியாய் இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொன்னார், நானே கர்த்தர், என்னை போல் ஒரு இரட்சகர் உண்டோ என்று சொல்லி விசாரித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆம், இவ்வளவு மிகவும் சமீபமாய், மிகவும் நம்மை நேசிக்கக்கூடிய, நம்மேல கரிசனை கொள்ளக்கூடிய தேவனை போல் ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. நமக்கு ரெண்டு பெரிய பாக்கியம் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய தேவனை நமக்கு தேவனாக ஏற்றுக்கொண்டு அவரை நாம் தொழுது கொள்ளுகிற ஜனமாய் இருக்கிறோம். ரெண்டாவது, இவ்வளவு மகத்துவமான அழகான தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை பெற்ற எந்த ஜாதியும் இல்லை. அவை தேவன் அருமையாக நமக்கு இந்த வேதத்தை வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த வார்த்தையை கேட்கிற நாம் பாக்கியவான்களாக, மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை அன்றைக்கு யோசுவாவுக்கு படி சொன்னார். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்முடைய வாயிலிருந்து பிரிக்க கூடாதாம், பிரியாதிருக்கட்டுமாம். நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நம்ம இரவும் பகலும் தியானித்து இந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தால் நம்ம என்ன செய்வோமா? புத்திமானாய் நடந்து கொள்வோமா? நம்முடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவ ஞானம் எங்கிருந்து கிடைக்கிறது தெரியுமா? புத்தி எங்கிருந்து கிடைக்கிறது தெரியுமா? தேவனுடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தேவன் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலும் நான் தியானிக்கிறபடியினால், அந்த வார்த்தை என் இருதயத்தில் இருக்கிறபடியினால் நான் பாவம் செய்வதில்லை என்று சொல்கிறார். நான் தேவனுடைய வார்த்தையில நடக்கிறதுனால் என் வழிகளை நான் தீமைக்கு விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மேன்மை அடைய, உங்கள் வழிகள் சுவைப்பட, நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ள இந்த வேதத்தை படியுங்கள். உங்களுக்கு வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்கிறதா? வேதத்தை தியானிக்கிற பழக்கம் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதம் வாசித்து ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அடிக்கடி இப்படி ஒரு தெய்வ மனிதர்கள் சொல்லுவார்கள், ஜெபம் தேவனோடு பேசுவது, வேத வாசிப்பு தேவன் மனிதனோடு பேசுகிறது என்று. நீங்கள் தேவனோடு பேசுகிற அனுபவமும் தேவன் உங்களோடு பேசுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, இந்த வாலிப காலத்தில் இந்த வேதத்தை என் கையில் ஏந்தி கொண்டேன். இந்த வாலிப காலத்தில் இந்த உலகம் எங்களை கரைப்படுத்தி விடாதபடி, உலகம் எங்களை கவர்ந்து விடாதபடி, அழிவின் பாதையில் நாங்கள் நடந்து விடாதபடி, ஆண்டவருக்காக இன்றைக்கும் ஓட நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஒரே ஒரு காரியம், இந்த வேதம் என் கையில் என்னுடைய 16வது வயதில் கிடைத்தது. அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் மட்டும் இந்த வேதமே என் வெளிச்சமாயிருக்கிறது. ஜீவ வார்த்தைகளை எனக்கு அங்கே என் வாழ்க்கைக்கு ஒளியாயிருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையில நீங்களும் வாழுங்கள், தியானியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு தீர்மானத்தோடு, ஆண்டவரே, வேதத்தை வாசித்து வார்த்தையில நான் நடப்பேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் பிள்ளைகள், ஆண்டவர், இந்த வேதத்தை சுமக்கவும், வேதத்தை வாசிக்கவும், வேதத்தை தியானிக்கவும் உதவி செய்வீரார். இயேசுவே, உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் வாழுகிற போது அவர்கள் புத்திமானாய் நடந்து கொள்வதோடு அவர்கள் வழிகளும் சுவைப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இரவும் பகலும் வேதத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.